ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சூடான சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி இந்த டேஸ்டியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுல் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பவுல் ஆனியன், அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் சாலட் ஆனியன் கார்லிக் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன புளித்துண்டு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு கறி லீஃப் தேவைப்படும். மசாலா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஜீரக பவுடர், இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் நல்லா வறுத்து எடுத்துக்க வேணும். இதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் நல்லாவே மாறினதுக்கு பிறகு தான் இதை எடுக்கணும். எல்லாருமே இதோட வளவளப்பு தன்மையை பார்த்துட்டு சாப்பாடில் ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க. பட் நம்ம இப்படி பண்ணும்போது இதோட வளவளப்பு தன்மை போயிட்டு நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட புளிக்குழம்பு. வெண்டைக்காய் செலக்ட் பண்ணும்போது நல்ல டெண்டரான ஒரு வெண்டைக்காய் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த டைம் நமக்கு நல்ல அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் இதுலேருந்து மாறி இருக்கும். இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற அதே ஆயிலில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஆனியன், கார்லிக் அதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன ஆனியன் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் குக் ஆனதுக்கு பிறகு எடுத்து வச்சுருந்த மசாலா, நான் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சமாக கறி லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டு இதுக்கு வேண்டிய சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். நம்மளோட தக்காளி நல்ல சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகி இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவோம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி இதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ரொம்பவுமே நல்லது, இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தாளிக்கு எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய் போட்டு இது நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஆட் பண்ணணும். இந்த வெண்டைக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு புளி தண்ணி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி வேணால் ஆட் பண்ணி இது நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்குள்ள நமக்கு எவ்வளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எப்போவுமே தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டராக சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளோட குக்கிங்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு குழம்பு எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வேண்டிய சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் இவ்வளவு கிரேவி வந்து திக்னஸாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆயில் வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து கறி லீஃப் நான் கிள்ளி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கோல்டு ஆயில் கொஞ்சமாக இதுக்கு மேலே விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் தாண்டி எடுத்து பாருங்கள். சூப்பராக நம்மளோட கிரேவி நல்லா கம மணத்தோட ரெடி ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.